we are in heaven. Bye. Atal Tunnel, ரோத்தாங்குள்ள வந்துட்டோம் guys. Finally, we are here. ஒரு ஒட்டகம் நிற்கி guys. ஒட்டகம் ரைட்லாம் இருக்கு. Snow, real snow, Himalayas. Wow, see these roads. பாருங்க அந்த ரிவரை பாருங்க. ஹலோ காய்ஸ், இன்னைக்கு டே 17. ஆல்மோஸ்ட் நம்ம மணாலியிலேருந்து சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆகுது. செம்ம லேட் ஆகிட்டு இங்கேருந்து இப்போ அட்டல் டனல் போக முடியுமான்னு தெரில. பிகாஸ் அந்த ரோடு ஃபுல்லாகவே ஏதோ க்ளோஸ்டுன்னு போட்டிருக்கு. நைட்டு இந்த ரோட்டில் தான் நம்ம வந்தோம். இந்த சைடு இருக்க ரோட்ஸில் இந்த இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோம். முன்னாடி மால் ரோடு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் லடாக் வைப்ஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு காய்ஸ். ஐ வாண்ட் ஹைப், ஸோ ஹைப். இன்னும் 2 டேஸில் கண்டிப்பாக லே ரீச் பண்ணிடுவோம். சண்டே கண்டிப்பாக நான் லடாக் போயிடுவேன். கர்துங்களா பாஸ் போய் ஜாமுன வீடியோ ஃபோட்டோ எல்லாம் போடுவேன். லிட்ரலி இப்போவே அதெல்லாம் நினைக்கும் போது எமோஷன் ஆகுது எனக்கு. எவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்த இடம் இன்றைக்கி நம்ம போக போகிறோம் அப்படின்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. மேக்ஸிமம் இந்த சைடு நேஷ்னல் ஹைவேலாம் இனி முடிய போகுது. வியூ பாருங்கள், ரிவரு இப்போல்லாம் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது கைஸ். நேற்று நம்ம ஜோகினி ஃபால்ஸ் போனோம். போயிட்டு தென் இப்போ சர்ச்சு நோக்கி கிளம்பி போயிட்டுருக்கோம். மணாலியில் ஒரு நாள் இருந்தது சூப்பர் தான். பட் ஸ்னோ டைமில் தான் இட்ஸ் ரியலி ஒர்த்து ஃபார் கம் ஹியர். நவ் இட்ஸ் ஓகே. சும்மா வந்து நம்ம ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இங்கே ஃபுல்லாக ரெண்டல் பைக்கு ஆகப்பட்டது, கார் வாஷு, அது இதுன்னு எல்லாமே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் மணாலி வந்து கூட இங்கேருந்து கூட பைக் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை சண்டிகர்லேருந்து கூட நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போகலாம். 1200 rupees பெர் டேக்கு என்னது ஹிமாலயன் பைக்கே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு மேலே கம்மியான பைக்னா 900 சம்திங் அப்படிலாம் கிடைக்கும். பாய். பசங்களாம் அப்படி தான் ஃபுல் வைப்லாம் இருப்பாங்க. நல்ல ஒரு மைண்ட் செட் உள்ள ஆட்கள். ரைட் ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணதால் முடிஞ்சளவு சீக்கிரம் போய் ரீச் ஆகணும். இப்போயே 5.5 hours காமிக்குது. ஸோ வாய்ப்பே இல்லை. இப்போ சாப்பிட்டாச்சு, இனி நைட்டு தான் சாப்பிடணும் கைஸ். ஃபுல்லாக கல்லாக கிடக்கு பார்த்தீங்களா. இங்கே ஃபுல்லாக தண்ணி. இவ்வளோ தூரம் மழை பெஞ்சதுன்னா ஸ்னோ சீசன்லாம் வந்து முடிஞ்ச பிறகு இதில் ஃபுல்லாக தண்ணி இருக்கும். இந்த இடம் வர தண்ணி இருக்கும். இந்த வியூக்காண்டி தான் இங்கே வந்ததே. இன்னும் பயங்கரமான வியூலாம் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போவே செம்மையாக குளிருது, எனக்கு பயங்கரமாக குளிருது. எப்படி வந்து லே போக போகிறோம் அப்படின்றது தெரியல. மழை மட்டும் பெஞ்சிடக்கூடாது. மழை பெஞ்சால் கதை கொடுத்துரும். சர்ச்சு போகிற ரோட்டில் தான் அட்டல் டனல் இருக்குது. பட் அட்டல் டனல் நம்ம பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு லக் இல்லை. பட் ஆனால் திஸ் வியூ இஸ் ஆசம். இப்போ தான் வளைஞ்சு ஏற ஆரம்பிச்சிருக்கு. நீ எத்தனை வளைவுகளில் நாங்கள் போக போகிறோன்னு தெரியல. இங்கே பேராகிளைடிங் பண்ணலாம். 1500 rupees ஒன்லி. நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸ்னோ டைமில் வந்தீங்கன்னா வச்சு விளாடலாம் அந்த இடத்துல. பட் நம்ம இப்போ ஸ்னோ இல்லை. டிசம்பர் மாதம் வரணும். ஃபுல்லாக லேயோட ஃப்ளாக்ஸு அண்ட் எவ்ரிதிங் சார். ஃபுல் டேங்க் பண்ணிட்டோம். பிகாஸ் பெட்ரோல் பல்க் எங்கே இருக்கும் என்னென்னு தெரியாது. அதனால் சேஃப்டிக்காண்டி 390 ப்ரோ அவங்களோட இதுக்கும் நம்ம வந்து தனியாக வாங்கியாச்சு எக்ஸ்ட்ரா கேன்ஸில். நம்ம அந்த 352 kilometers ஒரு இது இருக்கும் தெரியுமா, அதில் வேணாலுமே எக்ஸ்ட்ராவாக கேன்ஸ் வாங்கி வச்சுக்கிறோம். எவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்க தெரியுமா மணாலியில். அவ்வளோ ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதில் ஆனால் மேக்ஸிமம் எல்லாருமே பார்க்கறதுக்கு சைனா அந்த மாதிரி தான் இருக்காங்க. தென் லாங்கஸ்ட் ஜிப்லைன், கப்புள் ரைடு, இந்த மாதிரி ஜிப்லைனில் நீங்கள் போகலாம். அதுக்கு வந்து 90 rupees 900 rupees அதில். எல்லாம் ஃபன்னாக இருக்கும், பயங்கர ஃபன்னாக இருக்கும். ஒரு தடவை போகணும். நெக்ஸ்ட் டைம் திருப்பியும் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணுன்னே மணாலி வரணும். பிகாஸ் பட்ஜெட் ரைடெலாம் ஆக்சுவலாக இப்போ பட்ஜெட்டை விட பட்ஜெட் மீறி போயிட்டுருக்கு. நம்ம ரைடோட திங்ஸ் எல்லாமே, செலவு எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் கம்மியாகும். சொல்லாங் வேலி 5 kilometers ஒன்லி. போய் பார்ப்போம். மேப்பில் வந்து ரோட் க்ளோஸ் ஆகிருக்குன்னு காமிக்கி நம்ம சொல்லாங் வேலி போய் பார்ப்போம். இஃப் இட் வில் பி அவைலபிள்
we will go through an Atal tunnel. இல்லைனா ரோத்தாங் பாஸ் வழியாக தான் நம்ம கிராஸ் பண்ணணும். ஃபுல்லாக ஆஃப் ரோடு, வெரி ஃபன்னாக இருக்கும் நம்ம பைக்கு. டேர்னிங்ஸ்லாம் அப்படி ஜஸ்ட்டு மிஸ் டேர்னிங்ஸாக தான் இருக்குது கைஸ். ஹில்லி வா. we are going to அட்டல் டனல் ரோடு. போய் பார்ப்போம். ஆப்போசிட்டில் கொஞ்சம் வண்டிஸ்லாம் வருது. லெட்ஸ் ட்ரை கைஸ், ட்ரை பண்ணி பார்ப்போம் போயிட்டு. இப்போ அட்டல் டனல் இஸ் ஓகே, நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் போகிறது. ஆப்போசிட்டில் அவ்வளோ வண்டி ஒன்றும் வரல. போய் பார்ப்போம் எந்த இடத்துல ரோடுலாம் க்ளோஸ் ஆகிருக்குன்னு. ஒரு தூரத்தில் இருக்குது ஒரு ஒட்டகம் நிற்கும் கைஸ். ஒட்டகம் ரயிலாம் இருக்குது இங்கே. இதுதான் சொலாங் வேலி ஆக்சுவலி. ரோடு இங்கே நிறைய நிலச்சரிவுலாம் வந்திருக்கு. ஏகப்பட்ட நிலச்சரிவு. கோஸ்லோ நெட்வொர்க்கு. அப்போ வாங்க எப்படி வந்து விழுந்துருக்குன்னு நிலச்சரிவு. வெள்ளம் வந்த டைமில் தான் அப்படி ஆயிருக்கு. ஸோ சைடாகவே போகணும். மாசம் கரைக்குது கை. க்ளவுஸ் போடாமல் இவ்வளோ நாள் வெயிலில் வெக்கையில் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தோம். மேலே தெர்மல் போட்டிருக்கிறதுனால எனக்கு பெருசாக ஒன்றுமே தெரியல. பட்டு கீழே ஜீன்ஸ் பேண்ட் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதனால் பயங்கரமாக குளிருது. சாமி நீ 2 ஃபேண்ட்டை போட்டுற வேண்டியதான், ஜீன்ஸ் பேண்ட்டு. அப்போ தான் என்னால் போக முடியும். வேற ப்ரோக்கு வந்து வெள்ளக்கெல்லாம் இல்லாமல் குள்ளா போட்டு ஹெல்மெட் போடுறாங்க கைஸ். இவங்க தான் காரணம். சரி போவோம். மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு இனி கிளிய போகுது நம்மளுக்கு. அது மட்டும் நல்லா தெரியுது. வச்சுக்கோ காய்ஸ். அங்கே பாருங்க ஸ்னோ தெரியுது காய்ஸ். மேலே பாருங்க. ஐயோப்பா என்ன மாதிரி மிஸ்ட்டு, என்ன மாதிரி ஸ்னோ. அந்த மழை தெரியுது அவங்களுக்கு அந்த இடத்துல. அதுதான் கைஸ் ஃபஸ்ட்டு டைம் ஸ்னோ பார்க்குறேன், அதுவும் கண்ணால். மணாலி பக்கமே எப்படி இருக்குன்னா அப்போ எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ மழை தூர ஆரம்பிச்சுட்டு சீக்கிரம் அட்டல் டனலுக்குள்ளே போயிடணும். போயிட்டு ரெயின் லைனர்லாம் பேசாமல் போட்டுறணும். பயங்கரமாக குளிருது. see this wonderful view. ஸ்னோ, ரியல் ஸ்னோ. ஹிமாச்சல் பிரதேஷில் கண்டிப்பாக வந்து வாழ போகிறேன் ஒரு வருஷம். அது இதுக்காண்டியே வாவுன்ட்ருக்கு. கைஸ் லிட்ரலி இங்கே வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கப்போ இட்ஸ் ஃப்ரீசிங் கைஸ், ஃப்ரீசிங். ஹேண்ட் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிற லெவலுக்கு ஒஸ்ட்டாக இருக்குது. செம்ம ஒஸ்ட்டாக இருக்குது கைஸ். ரொம்ப குளிர். மேப் பார்க்கணுன்னா நம்ம பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் போல். எதுவும் ஹேண்டில் பண்ண முடியாது, வீடியோலாம் எடுக்க முடியாது. இட்ஸ் ஸோ ஹார்ட் கைஸ். ஸ்னோ பாருங்க. அப்பா ஸ்னோ பார்த்துட்டு குடிகளில் விழுந்துருவோம் போல். மேன் தி ஸ்னோ இட்ஸ் ஆசம். ரோடு இருக்கா இல்லையா? ரோடு இருக்குது, ஆனால் ஆஃப் ரோடு மாதிரி இருக்குது. போக முடியுமா? நிலச்சரி வந்து எல்லாம் இப்போ தான் சரி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சேட். ஸ்னோ பாருங்க கைஸ், ஸ்னோ பாருங்க. அங்கே பாருங்க வெள்ளை கலரில் எப்படி இருக்கு. ரியலி ஒர்த்தான ரூட்டு. இப்போ நான் கொழுந்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் அட்டல் டனல் வரப்போகுது. இப்போ அட்டல் டனலில் போயிட்டு ஸ்டோரி எடுத்துகிட்டு தென் எல்லா லேயரையும் தூக்கி போட போகிறேன். நான் ரெயின் கோட், ஃபேண்ட்டு, ரெயின் லேயரு எல்லாத்தையும் போட்டால் தான் ஐ கேன் ஹேண்டில் திஸ் குளிர். இல்லைன்னா நான் சொல்லி முடிஞ்சேன். Atal tunnel is here guys. We are finally in Atal tunnel. Hello on the town guys.
மழை பெய்யுது காய்ஸ். சோழி முடிஞ்சது சர்ச்சு போகிறதுக்குள்ளே. ஃபஸ்ட்டு அட்டல் டனல் ரோத்தாங்குள்ளே வந்துட்டோம் காய்ஸ். ஃபைனலி we are here. Finally we are here. சூப்பர் காய்ஸ், சூப்பர். வர மாதிரி அட்டல் டனலில் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. இது ஒரே ரூட்டு தான். இதை விறுவிறுன்னு போயிடலாம். அட்டல் டனல் வேற மாதிரி இருக்குது. பக்கா லைட்டிங்கோட செமையாக இருக்குது. குளிருது பயங்கரமாக குளிருது. போங்க, ஃபஸ்ட் டைம் இன் அட்டல் டனல். ஆல்மோஸ்ட் இது வந்து ரொம்ப தூரம் போல், 8.5 கிலோமீட்டர். தென் ஸ்லோவாக தான் நம்ம போகணும் இந்த டனலில். ரொம்பலாம் ஸ்பீடாக போகக்கூடாது. கலரில் காமிக்காங்களே. இங்கே தண்ணியாக இருக்குது. அதான் அவங்க வந்து ஹெட்லைட் சிம்பிள்லாம் காமிக்கிறாங்க. ஓ, வாட்டர் கூலிங். இப்போவே நல்லா மழை பெய்யுமோ வந்திருக்கோமே ரைடு. போங்க, சோழி முடிஞ்சதும் இன்னைக்கு. அட்டல் டனல் 8 கிலோமீட்டர்னா எப்போ எவ்வளோ தூரம்? அப்போ ரொம்ப தூரம்ப்பா. இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பீடு கூட்டலாம் போல். ஓஹோ, அட்டல் டனல் எவ்வளோ நாள் கனவு, எத்தனை நாள் கனவு சொல்லுங்கள். ரொம்ப நாளாக இதெல்லாம் சும்மா எல்லோரும் போடும்போது நான் பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு நானே இந்த இடத்துக்கு வந்துட்டேன் காய்ஸ். இந்த கை அப்படி ஃப்ரீஸ் ஆகிட்டு காய்ஸ். என்னால் நம்பவே முடியல காய்ஸ். நம்ம அட்டல் டனலில் ரைட் பண்ணிகிட்ருக்கோன்றத. வா, நின்றுக்கிட்டே ரைட் பண்ணிகிட்ருக்கோம் காய்ஸ். வா, இஸ் ஃபீலிங் இஸ் ஆசம். எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் இது கிடைக்காது. எவ்வளோ கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த ஒரு ஃபீலிங் கிடைக்கவே கிடைக்காது காய்ஸ். ஒர்த் இட். Go guys, we hit more and more. I think மலைக்கு இந்த பக்கம் ரெயின் இல்லைன்னு. அப்படி இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் நான் ரெயின்ல எல்லாம் எடுத்து போட்டுடுறேன். அப்போ அப்படியே ஒரு குளிர். இந்த கையெல்லாம் விரைச்சிட்டு கைஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு ரத்தோட்டமே இல்லாமல் போயிடும் போல், இந்த லெவலுக்கு இருக்குது. எப்போ மலையை உடச்சி போட்டிருக்காங்களே. அதுவும் எத்தனை 5.5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இருக்கோ. ஃபுல் மலையை உடச்சி இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. அதுவும் இந்த பைப்ஸ்லலாம் ஆக்சிஜனு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு. அப்போ தான் நம்மளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, உள்ளே வந்தால் மூச்சு எதுவும் அடைச்சிடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால இந்த மாதிரி விட்டுருக்காங்க. வேறு மாதிரியானது கைஸ். எதுவும் சவுண்ட்லாம் கேட்கு கைஸ். இப்போ எக்கோ, ஆனால் எக்கோ ஏகப்பட்டவன் எக்கோ அடிக்கி பயங்கரமாக. அப்பா எக்கோ எப்படி அடிக்கி பார்த்தீங்களா? பயங்கரமாக இருக்குது. லைட்டாக ஏதோ கோஸ்ட்டு இடத்துக்குள்ளே வந்த மாதிரி. We are in heaven. அந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாக மழை பெஞ்சுது. இப்போ அட்டல் டனல் இந்த பக்கம் வந்துட்டோம். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வெயிலாக இருக்குது. ஃபுல் வேறு லெவல் சீனரி. வா, ஸ்னோ ஃபுல்லாக. இங்கே ஸ்னோவாக இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள் கைஸ். இங்கேயே ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்தே மணி 3 ஆகிட்டு கைஸ். திருநெல்வேலி டு லடாக்கில் இப்போ எங்கே இருக்கோம்னா அட்டல் டனலில் இருக்கோம். கிட்டத்தட்ட சி லெவல்லேருந்து 10,000 அடி உயரத்தில் இருக்கோம். இன்னும் நம்ம கார்துங்களா பாஸ் போகிறதுக்கு வெறும் 4,000 அடி உயரம் தான் போகணும். இந்த ஸ்னோ மவுண்டெயின்ஸ்லாம் பாருங்கள், அந்த வேலிலாம் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், அங்கே ஸ்னோ தெரியுதா? அதுதான் ஹிமாலயாஸ் மலை. இது வந்து அட்டல் டனலோட நார்த் போர்ட்டல். அந்த சைடு நம்ம ஃபோட்டோ எடுத்தோம். தென் இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். சர்ச்சு இன்னைக்கு பேர் ரீச் பண்ண போகிறோம் கைஸ். தென் மோர் அப்டேட்ஸுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல். வி ஆர் கிராசிங் ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ். 396 கிலோமீட்டர்ஸ் தான். இன்னும் லேக்கு ரொம்ப பக்கத்தில் போயிட்டுருக்கோம் காய்ஸ். நம்ம வேற மாதிரி நோ வேர்ட்ஸ் டு சே, நோ வேர்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாரும் விசிட் பண்ணுங்க இங்கே. You will be lost your mind guys. இன்னும் 3.5 மணி நேரத்தில் போயிடும்னு காமிக்குது. மணி இப்போ 3:30 ஆகிட்டு.
இன்னும் 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரத்தில் 6 மணி 6:30க்குள்ளே இருட்டிடும். வாவ், see these roads. பாருங்க அந்த ரிவரை பாருங்க, அப்படி குளிருது கைஸ். எவ்வளோ பெரிய செவரு கட்டி வச்சுருக்காங்க. ஓஹோ, நீட்டே தான் ஓட்ட போற நினைக்கிறேன். கைஸ், ட்ரீம் கம்மிங் ட்ரூ மொமெண்ட். இங்கே டோல் பே பண்ணும் போல 50 ருபீஸு. சாடா டெவலப்மெண்ட் பேரியர் ஃபீ. ஓகே, கட்டும். ஐம் கம்மிங் ஃபார் யூ. கிராஃபிக்ஸில் ஏதோ கிராஃபிக்ஸ் மாதிரியே இருக்குது நான் பார்க்குற இடம்லாம். பாருங்க அந்த ஸ்னோ மவுண்டன் எப்படி தெரியுது பாருங்க ப்ரோ. என்ன ப்ரோ அது? ஏறா மாதிரி ப்ரோ.